வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தமன். இன்று இந்த வீடியோவில் முதுகு வலி மற்றும் சிறுநீரக வலி பேச இருக்கிறோம். அடிக்கடி எப்போது சிறுநீரக நோயாளி வருகிறாரோ, உட்கார்ந்திருக்கிறார், எதிரில் உட்கார்ந்திருக்கிறார், ஒரு சிக்கல் அறியாமலே சொல்கிறார், எனது சிறுநீரகத்தில் வலி உள்ளது, சிறுநீரகத்தில் வலி இருக்கிறதா? நோயாளிகள் சொல்வார்கள். அப்போது உள்ளுக்குள் யோசிப்போம், உண்மையை சொல்வோமா அல்லது அவர்களை திருப்பி விடவோமா? இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எங்கள் சிறுநீரகத்தில் வலி உணர முடியாது. ஏனெனில் அங்கு உணர்வதற்கான அமைப்பு இல்லை. அந்த புதிய அமைப்பு அங்கு உருவாகி இருக்காது. அது இருந்தால் சிறுநீர் துளி துளியாக உருவாகி கீழே வருகிறது. அது உங்களுக்கு உணரப்படும், ஆனால் அது எங்களுக்கு உணரப்படுவதில்லை. சிறுநீர் உருவாக்கும் எந்த செயல்முறையும் எங்களுக்கு உணரப்படுவதில்லை. எப்போது வரை எங்கள் சிறுநீர் எங்கள் மூத்திரப்பையில் சேரும் வரை மற்றும் மூத்திரப்பை நிரம்பும் வரை, அது நிரம்பும் போதுதான் உங்களுக்கு உணரப்படும். இல்லை, இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நோயாளி கூறும்போது என் சிறுநீரகம் வலிக்கிறது என்று, அதற்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சிறுநீரகம் எங்கள் முதுகின் பின்னால் உள்ளது. இப்போது முதுகில் ஏற்படும் வலியை நாம் பெரும்பாலும் சிறுநீரக வலி என்று நினைக்கிறோம். ஆனால் எங்கள் முதுகை பார்த்தால் இங்கு இன்னும் என்னென்ன இருக்கின்றன? எங்கள் முதுகெலும்பு, எங்கள் தசைகள் உள்ளன. அதன் அப்புள்ள சிறுநீரகம் வருகிறது. இப்போது நாங்கள் நோயாளியிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும். இந்த வலி தொடர்ந்து இருக்கிறதா? அவர் என்ன சொல்றார்? டாக்டர் சார், தொடர்ந்து இருக்கவில்லை, இதற்கு ஓய்வு கிடைக்கிறது. அது எப்போது கிடைக்கிறது? டாக்டர் சார், நான் கொஞ்சம் படுத்துக் கொள்கிறேன், அப்போ ஓய்வு கிடைக்கிறது. சரி, இப்போது நமக்கு புரிகிறது, இது தொடர்ந்து இல்லை. சரி, இடையில் ஓய்வு கிடைக்கிறது. அது எப்போது கிடைக்கிறது? நோயாளி ஓய்வு எடுத்தால் இது பெரும்பாலும் தசைகளின் வலியாக இருக்கும். இப்போது சில வலிகள் காலை முதல் தொடங்கி இரவு வரை நீடிக்கின்றன. அதில் ஒருபோதும் ஓய்வு கிடைக்காது. அது எலும்பின் வலியாக இருக்கும். எனவே எப்போதும் ஒரு நோயாளி வந்தால் பரிசோதனை செய்வோம். உங்களுக்கு இங்கே வலி இருக்கிறது, இங்கே வலி இருக்கிறது என்று சொல்வேன். அப்போது நாம் இதை அழுத்துவோம், இப்படி அழுத்துவோம். இப்போது நாம் நோயாளியிடம் கேட்போம், ஓய்வு கிடைத்ததா? நோயாளி சொல்வார், ஆம், நல்லதாக இருக்கிறது என்றால் இது தசை வலி. ஏனெனில் நான் இங்கே தசைகளை அழுத்துகிறேன். இப்போது நான் நோயாளியை அழுத்தினால் வலி அதிகரித்து விட்டது. வலி அதிகரித்து விட்டது என்றால் இந்த வலி அதிகரிக்கக்கூடும். ஏனெனில் இங்கே எலும்பு உள்ளது, முதுகெலும்பு. மற்றும் முதுகெலும்பில் சிறிது அழுத்தம் போனால் முதுகெலும்பின் வலி அதிகரிக்கும். வலி அதிகரிப்பது, வலி குறைவது மற்றும் வலி அப்படியே இருப்பது மூலம் வலி எந்த காரணத்தால் வருகிறது என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அது குறைந்துவிட்டால் அது தசை மண்டலத்தின் காரணமாக இருக்கலாம். அதிகரித்தால் அது எலும்பின் காரணமாக இருக்கலாம். அப்படியே இருந்தால் அது வேறு காரணத்தால் அல்லது வேறு காரணத்தால் இருக்கலாம். இப்போது நோயாளி நினைக்கிறான், என் வயது இன்னும் 30 அல்லது 40 தான். இப்போது எங்கே என் எலும்புகளில் வலி வரும்? ஆனால் சிறுநீரக செயல்பாட்டில் எலும்பு வலி பொதுவாக இருக்கும். ஏனெனில் நம் உடலில் உள்ள வைட்டமின் டி அது உணவிலிருந்து கிடைக்கிறது, சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிறது. அது செயல்பட முடியாது. ஏனெனில் நம் சிறுநீரகமே அந்த வைட்டமின் டியை செயல்படுத்துகிறது. இப்போது வைட்டமின் டி உங்கள் உடலில் இருக்கிறது, ஆனால் அது செயல்படாமல் வேலை செய்ய முடியாது. எலும்புகள் பலவீனமாகிவிடும். ஏனெனில் ஒருவர் முழு நாளும் உட்கார்ந்திருப்பார் அல்லது முதுகில் எடையை சுமப்பார். அதன் காரணமாக அங்கு வலி அதிகமாக உணரப்படும். இந்நிலையில் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. கால்சியம், வைட்டமின் டி கொடுக்க வேண்டும். நோயாளி தானாகவே 10-15 நாட்களில் சொல்வார், டாக்டர் சார், நிம்மதி கிடைத்துவிட்டது. எந்த ஒரு நோயின் சிகிச்சையும் அதன் மூலத்திலிருந்து செய்யப்படுகிறது. உதாரணமாக முதுகு வலியின் சிகிச்சையும் அதன் மூலத்திலிருந்து செய்யப்படுகிறது. இங்கு வலி மாத்திரை கொடுக்கப்படவில்லை, இங்கு வைட்டமின் டி கொடுக்கப்பட்டது. ஏனெனில் அதற்கு தேவை. இதே வலி தசை மண்டலத்தில் இருந்தால் என்ன செய்வோம்? அங்கு ஒரு வகையான மசாஜ் செய்வோம், நல்லதொரு பொருளை பயன்படுத்துவோம். அதனால் அங்கு தளர்ச்சி ஏற்படும், வலி மறையும். ஒருவரின் சிறுநீரகத்தில் வலி இருப்பதை கண்டறிந்தால் முதலில் அல்ட்ராசவுண்ட் அல்லது சிடி ஸ்கேன் செய்ய வேண்டும். அதன் மூலம் அந்த வலியின் காரணம் என்ன என்பதை கண்டறிய முடியும். ஏனெனில் நீங்கள் காரணத்தை ஒரு முறை கண்டறிந்தால் அதன் சிகிச்சை மிகவும் எளிதாகிவிடும்.
இல்லையெனில் வலி மாத்திரைகளை சாப்பிடுங்கள், சக்தி மாத்திரைகளை சாப்பிடுங்கள். அது சிகிச்சை அல்ல, அது நோயை தள்ளி போடுவதற்கான வழி. அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். முதுகு வலியை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த வீடியோவிலிருந்து. இருந்தாலும் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால் மிகவும் வரவேற்கிறோம். நீங்கள் வந்து சந்திக்கலாம். இதனுடன் உங்களிடம் அனுமதி கேட்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்காரம்.